வணக்கம். நான் உங்கள் டாக்டர் மணிமாறன். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். ஏன் இப்போ இந்த பதிவுனா, இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் எல்லாம் அதிகமாக விலை ஏறி போச்சு. சரியா? எல்லாம் கவலையில் இருப்பீங்க. ஐயோ, பெண் பிள்ளை வச்சுருக்கிறோமே, கோல்டு ரேட் ஏறி போச்சு. அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. பெண் பிள்ளைகளை படிக்க வைங்க. சரியா? நல்லா படிக்க வைங்க. ஆமாம், படிக்க வச்சேன்னா நகை ரேட்டுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஆயிரும். நம்மளுடைய பெண் பிள்ளைகள் படித்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு போச்சுன்னா மாப்பிள்ளைக்காரன் தேடி கொண்டாந்து போட்டு போவேன், நகையை கட்டிட்டு போவேன். சரியா? நீங்கள் பெண் பிள்ளை வச்சிருக்கிறமே, நம்மளுக்கு நகை வாங்க முடியாது அப்படின்னு பெண் பிள்ளைகளை எப்பவும் தப்பாக பேசாதீங்க. அது மேலே கோவத்தை காமிக்காதீங்க. நல்லா படிக்க வைங்க. இன்னைக்கு என்னுடைய பிள்ளை ரஷ்யாவில் படிக்குது. சரியா? ரஷ்யாவில் படிக்குது. இன்னும் ஒரு 3 வருஷம் 2 வருஷம் படிப்பு முடிச்சிருச்சுன்னா அதுக்கு சம்பளம் 4 to 5 லட்சம் ரூபா சம்பளம் இருக்குது. ஈஸியாக வாங்கலாம், நகை வாங்கலாம். அதனால் பிள்ளைகளை படிக்க வைங்க. சரியா? பிள்ளைகளை படிக்க வைங்க. பிள்ளைகள் படித்து அது கோல்டு வாங்கணுமா என்ன வாங்கணும்னா அது முடிவு பண்ணிக்கிறேங்க. அதனால் யாரை நீங்கள் டென்ஷனை எடுத்துக்கிட்டு கோல்டு வேலை ஏறி போச்சே, பெண் பிள்ளை நம்மளுக்கு வேணாம், பெண் பிள்ளை நம்மளுக்கு தேவையில்லை அப்படிலாம் பண்ணாதீங்க. பெண் பிள்ளை என்பது பின்காலம் நம்மளுக்கு ஒரு முதுகெலும்பாக நிற்கக்கூடியதான் பெண் குழந்தை. சரியா? ஆண் குழந்தை இருக்கட்டும், ஆண் குழந்தை இருந்துச்சுன்னா அது இப்போ நம்ம பண்ணதான் எல்லாம் பண்ணும் அது மாதிரி. அதனால பெண் பிள்ளைகளை நீங்கள் நல்லபடியாக படிக்க வச்சு ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா அது நம்மளையும் பார்த்துக்கிறோம், அதுக்கு தேவையான நகைகளும் அது எல்லாம் பண்ணிக்கிறோம். அதனால நல்லா படிக்க வைங்க. தயவு செய்து டிக்டாக்ல அனைவரும் இதை நல்லா கவனமாக கேட்டுக்கிட்டு, பெண் பிள்ளைங்க நம்மளுக்கு தெய்வம், நம்மளுக்கு இன்னொரு அம்மா மாதிரி நம்மளுடைய பிள்ளைகள். நம்மளை கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. அதனால் படிக்க வைங்க. தயவு செய்து நகை ஏறி போச்சு, அது ஏறி போச்சு, இது ஏறி போச்சு, பெண் பிள்ளை இருக்கே அப்படிலாம் கவலைப்படாதீங்க. படிப்பு ஒன்றே உயர்த்திடும். நன்றி, வணக்கம்.